பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தையும் அவருடைய நினைவின் பிறகு ஆர்வாய் நடத்துவராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், விசுவாசத்திற்காகவே ஜெபம். ஏனென்றால் கிறிஸ்துவத்துடைய ஆணிவேர் என்னென்றால் விசுவாசம் தான். ஆகினால் இந்த விசுவாசத்துக்காகவே நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதனுடைய நிச்சயமா இருக்கிறன்னு சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் தன்னிடத்துல விசுவாசமா இருப்பார் என்பதை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்றார், மனுஷனால் அவர் மகிமை விரும்பாமல் தேவனால் அவர் மகிமை விரும்புகிறவர்கள் மாத்திரமே விசுவாசிகளாய் இருப்பார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆகினாலே தேவனால் அவர் மகிமையை மாத்திரமே நாம் தேடுதலாக இருக்க வேண்டும். தேவனால் அவர் மகிமை விரும்புகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். மனிதர்களாக வருகிற மகிமை விரும்புகிறோம் என்று சொன்னால், என் கணவன் என்ன சொல்வாரு, மனைவி என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, சபையார் என்ன சொல்லுவாங்க, ஊரார் என்ன சொல்லுவாங்க, இப்படி மற்றவர்களுக்காக மற்றவர்களிடத்திலிருந்து மனுஷரார் வர மகிமையை விரும்பி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமா இருக்க முடியாது. தேவனால் வர மகிமை மாத்திரமே நாம் விரும்பலாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிதாவே, உம்முடைய மகிமையை தேடுவர்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும். அப்போ தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிதாவே, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய விசுவாசத்தை கிருபையாய் எங்களுக்கு தந்தருளுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் தேவையானதெல்லாம் நாம் விட்டு விட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் செய்கிறார் உண்டு என்று அவர் தம்மை தேடுதல் பலன் இருக்கிறன்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் இதை ஜெபமாக மாற்ற வேண்டும். பிதாவே, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய விதத்துல நான் விசுவாசமா இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் கொடுக்காத ஒன்றை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்காதது ஒன்றை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவன் எப்போ கொடுக்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் விசுவாசமா ஜெபிக்கும் போது, பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கும் போதும் விடாபடியாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே விசுவாசத்திற்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றான். அவனுடைய மகனுடைய பிசாசு துரத்தப்பட முடியவில்லை. இயேசு உடனே அவனை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன உடனே அவன் மனிதன் அழுது கொண்டு, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறான், சத்தமிட்டு சொல்கின்றான். அப்படி சத்தமிட்டு சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கினது மாத்திரமல்ல, அவனுடைய மகனை சுகமாக்கி மறுபடியும் அந்த பிசாசு அவனுக்குள்ள போகாது என்று சொல்லி கட்டளையிட்டு அனுப்புகின்றான். அப்படி போல பிரியமானவர்களே, நாமும் கூட பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவே, என் வாழ்நாளெல்லாம் நான் அவிசுவாசமாய் இல்லாதபடி இருக்க எனக்கு கிருபை தாங்க. அவிசுவாசமே எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. எப்படி நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறதான மிகப்பெரிய தடை என்ன என்று சொன்னால் அவிசுவாசம் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசு ஏன் துரத்தப்படவில்லை என்று சொல்லி சீஷர்கள் வந்து கேட்ட உடனே, உங்கள் அவிசுவாசத்தினால தான் என்று சொல்கின்றான். அப்போ அவிசுவாசம் மனிதனை தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. ஆகினால் அந்த அவிசுவாசத்தை நீக்கி போடக்கூடியதான ஆற்றல் கர்த்தரிடத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தரை நோக்கி நாம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமத்துவம், என்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசமே இல்லாதபடி நான் இருப்பதற்கு எனக்கு நீங்க கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
அடுத்ததாக யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 28, 29 வாசிக்கும் போது வேதபார பரிசேயர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க போறான்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கின்றார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுக்கு குமாரன் சொல்லும், எனக்காக மரித்தார் சொல்லும், எனக்காக உயிர் தேர்ந்தார் சொல்லும், எனக்காக பரமேறி சென்றார் சொல்லும், எனக்காக ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறான்னு சொல்லும், எனக்காக வந்து என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கட்டும். அதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கட்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக, பிதாவே இயேசு கிறிஸ்துவே விசுவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவரே நாங்கள் விசுவாசிக்கணும் எல்லாவற்றுக்கும். அவருடைய நாமத்துல ஜெபிக்கிறது, அவர் நாமத்துல பிசாசுகளை துரத்துறது, அவர் என்னெல்லாம் வார்த்தைகள்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று சொல்லி விசுவாசிப்பது, இதுதான் இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்பது. அப்ப இயேசு கிறிஸ்துவே நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்களாக இருக்கிறோம். அப்ப தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னா நாம ஜெபத்துல கர்த்தரிடத்துல கேட்கணும், பிதாவே இயேசு கிறிஸ்துவே விசுவாசிப்பதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால யோவான் 8:24 கர்த்தராகிய இயேசு சொல்றார், நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே நீங்க சாவீர் என்று சொல்கின்றார். யார் என்று? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, அவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லி, எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சொல்லி, எனக்காக உயிர் தெரிந்தார் சொல்லி, எனக்காக பரமேறி சென்றார் சொல்லி, எனக்காக வேண்டுதல் செய்கிறோம் சொல்லி, எனக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் என்று சொல்லி, எனக்காக வரப்போகிறோம் சொல்லி, அவர் எனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லியும், என்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லியும், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறாரா இருக்கிறான்னு சொல்லியும், எனக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறான்னு சொல்லியும், எனக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறான்னு சொல்லியும், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார்னு சொல்லியும், பரிசுத்த ஆவி எனக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லியும், என்னை விட்டு விலகாதவரும் கைவிடாதவரும் உலகத்தில் முடிவு சகல நாட்கள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறவர்களாக நானே அவர் என்று இப்படி தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகும், மத்தியஸ்தராகும், நம்முடைய ரட்சகராகும், நமக்காக பிதாண்டத்தில் வேண்டுதல் செய்கிறவராகும், நமக்காக தேவனிடத்தில் வார்த்தையை பற்றி நமக்கு தந்திருக்கிறோம் சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லி அறிந்து விசுவாசிக்கலாக இருக்கிறோம். ஆகையினால் இவ்விதமாய் நாம் இயேசு விசுவாசிப்பதற்கு பிதாண்டத்தில் ஜெபிக்கணும். பிதாவே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.